அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு மகேஷ் ராஜா. நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் எண்கணிதம் அப்படிங்கிற தலைப்புல சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தனோட பெயர் வைக்கும் போது ஏற்கனவே நீங்க வச்ச பெயரா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா நீங்க உங்களோட நிறுவனங்களுக்கோ குழந்தைக்கோ பெயர் வைக்க போறீங்கன்னா அந்த பெயருக்கான மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த மீனிங் அந்த அர்த்தம் 12 பாவத்துல எந்த பாவத்தை சுட்டி காட்டுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை அடிப்படையாக வைத்து அந்த பாவம் உங்க ஜாதத்துல வலிமையா இருந்தா அந்த பெயர் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஒருவேளை அந்த பாவம் கெட்டு போயிருந்தா அந்த பெயரால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்களை நாம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்களுக்கு குழந்தை சாமின்னு பேர் வைக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு குழந்தை சாமின்னு பேர் வைக்கிறாங்க. குழந்தை அப்படின்னாலே எந்த பாவத்தை குறிக்கும்? 5ஆம் பாவத்தை குறிக்கும். குழந்தை சாமி, குழந்தை அப்படின்னா 5ஆம் பாவத்தை குறிக்கும். சாமி அப்படின்னா 9ஆம் பாவத்தை குறிக்கும். ஒரு ஜாதகத்துல 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் நல்லா இருந்து குழந்தை சாமின்னு பேர் வச்சாங்கன்னா அவங்க லைஃப்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவாங்க. 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் 8ல போய் மறைஞ்சோ வேதகன் சாரத்துல இருந்து கெட்டு போயிருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? வாழ்க்கையில அந்த பேர் வச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. இப்படி பாவ ரீதியான தொடர்புகளை எடுத்தும் நம்ம பெயர் வைக்கணும். அதை பத்தி முழுமையா நாம கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்க போறேன். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி படிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.